பையன், பொண்ணு 2 பேர் ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க. 2 பேரும் 3 வருஷத்துக்கு மேல லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலும் அந்த பையன் வந்துட்டு ஏழை அப்படிங்கிற காரணத்துக்காக வெட்டி கொன்றுக்கிறானுங்க. என்னன்னு சொல்லி தெளிவா சொல்றேன், தெரிஞ்சுக்குங்க. செங்கல்பட்டு மாவட்டம் தையூர் பக்கத்துல பெரியமாநகர் அப்படிங்கிற ஏரியால பிரவீன் அப்படிங்கிற பையன் இருக்கிறான். அவங்க அம்மா பாத்தீங்கன்னா டெய்லியும் வீட்டு வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறவங்க தான். பெரிய பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா அவ்வளவுலாம் அவங்ககிட்ட பணம் கிடையாது. இந்த பிரவீன் அப்படிங்கிற பையன் பாத்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சுட்டு அதே ஏரியால எலக்ட்ரீஷியன் ஒர்க்கு போயிட்டு இருந்திருக்கிறான். அந்த பையனை தான் இப்போ ஆணவ படுகொலை பண்ணி கொன்றுக்கிறானுங்க. பிரவீன் பாத்தீங்கன்னா அதே ஏரியாவை சேர்ந்த அஸ்விதா அப்படிங்கிற ஒரு பொண்ணை 3 வருடமா 2 பேரும் காதலிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அத பிடிக்காத அந்த பொண்ணு வீட்டுல சைடுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, அதாவது அவங்க அப்பா ஏழுமலை, அவங்க அண்ணன் கௌதம் 2 பேருக்குமே அது பிடிக்காத காரணத்தால பாத்தீங்கன்னா, இந்த பிரவீனை வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வர சொல்லிட்டு அவங்களோட கூட்டாளியோட சேர்ந்து வெட்டியே கொன்றுக்கிறானுங்க. வெட்டுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரவீன் வந்துட்டு பக்கத்துல இருக்க மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்புறம் மேல் சிகிச்சைக்காக பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போயிட்டு சிகிச்சை பலன் இல்லாம அவர் வந்து இறந்துடுறாரு. அந்த பொண்ணோட அப்பா பார்த்தா ஏழுமலை தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு நிர்வாகியா இருக்கிறாரு. இது தயவு செஞ்சு யாரும் அரசியலாக்காதீங்க. ஆளுங்கட்சியில இருக்கிறங்காட்டி அவன் தப்பு பண்ணியிருக்கானா கண்டிப்பா அவனுக்கான தண்டனை கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். எதிர்கட்சியா இருந்தா கொந்தளிப்பேன், ஆளுங்கட்சியா இருந்தா நடவடிக்கை எடுக்க மாட்டான் அப்படின்னு யாரும் மெத்தன போக்கா இருக்கக்கூடாது. எத்தனை ஆணவ படுகொலைகள்! ஆணவ படுகொலைக்கு என்று தனி சட்டம் இயற்றவில்லை என்றால் இதே மாதிரி சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும்.